அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் தொகுதி மறுவரையறை மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு குறித்த சட்ட மசோதாவில் மிக தெளிவாக இந்த சட்ட மசோதாக்கள் தமிழகத்திற்கு தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளையும் அப்படியே இருக்கப் போகிறது. அதே இடங்கள், பாராளுமன்ற தொகுதிகள் அதே விகிதாச்சாரத்திலே இருக்கும், இப்பொழுது இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தில் இருக்கும் என்பதை தெளிவுபட பேசியிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது இருக்கக்கூடிய 39 இடங்களிலிருந்து 59 இடங்களாக இந்த தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் வந்த பிறகு மாறும். 20 இடங்கள் அதிகமாக தமிழகத்திற்கு கிடைக்கப் போகிறது என்றும், இப்பொழுது இருக்கக்கூடிய மொத்தமான பாராளுமன்ற இடங்களிலிருந்து 7.18 விழுக்காடிலிருந்து 7.23 விழுக்காடுகள் அதிகரிக்கும், குறையாது என்பதை தெளிவுபட சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். தொடர்ந்து சில மாதங்களாக அல்லது ஒரு வருடமாகவே தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசு பாஜகவை வஞ்சிக்கப் போகிறது, இடங்கள் குறைந்துவிடும், அதனால் மக்கள் தொகை நாம் குறைத்ததனால நம்முடைய தொகுதிகள், நமக்கான பாராளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும், மாநில உரிமைகள் இழந்துவிடும் என்றெல்லாம் தொடர்ந்து ஒரே பொய்யை பலமுறை பேசிக்கொண்டிருந்து அது உண்மையாகிவிடும் என்று நினைத்தார். இப்பொழுது அது மிகப்பெரிய பொய்யாகிவிட்டது என்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது இந்த 3 மசோதாக்கள், ஒன்று மகளிர் இடஒதுக்கீடு, இன்னொன்று 131வது சட்ட திருத்தம், அதே போல தொகுதி மறுவரையறை, இவற்றையெல்லாம் தாக்கல் செய்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களும் நம்முடைய பிரதமரும் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களும் திமுகவினுடைய உண்மையான முகத்தை, இதனால் வரை திராவிட முன்னேற்றக் கழகம் தொகுதி மறுவரையறை குறித்து பேசிக்கொண்டிருந்த அந்த பொய்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி, எந்த அளவிற்கு திமுகவானது ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டதோடு மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக விளங்கி இருக்கிறது என்பதனை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட திமுகவினுடைய முகமடியை கிழித்து எறிந்து விட்டார்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில நாட்களாக பிரதமர் பேச வேண்டும், பிரதமர் சொல்ல வேண்டும், இதில் தென்னிந்தியாவிற்கு இடங்கள் குறையாது, தமிழகத்திற்கு இடங்கள் குறையாது, மத்திய அமைச்சர் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நேற்றைய தினம் மிக தெளிவாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டை, மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்துரைத்தும் கூட இப்பொழுது வரை வாய் திறவாமல் இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், வன்கொடுமைகள், இவற்றையெல்லாம் சமாளிக்க தெரியாமல், இவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்த திராணி இல்லாமல், இவற்றை குற்றங்களை தடுப்பதற்கான நிர்வாகத்தை அளிக்காமல், மாநில உரிமைகளை பறிக்க பார்க்கிறது பாஜக என்கின்ற ஒரு மிகப்பெரிய தவறான கருத்துக்களை பரப்பி நம்முடைய தமிழக மக்களை குழப்பிக் கொண்டிருந்த அந்த நிலை மாறி இப்பொழுது தமிழகத்திற்கு 39 59 உயர்கிறது என்கிற செய்தி வந்த பிறகு
இந்த தொகுதி மறுவரையே வேண்டாம் என்று திமுக காங்கிரஸ் கூட்டணி போன்றவரெல்லாம் சொல்வது மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கு எதிரான கட்சி என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. 850 சீட்டுகள் சுமார் வரக்கூடிய நம்முடைய பாராளுமன்றத்தில் இந்த நம்முடைய பங்கானது 39, அதாவது 7.23% வரப்போகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய 129 தென்னிந்தியாவிலிருந்து இருக்கக்கூடிய இடங்கள் 195 அதிகரிக்கப் போகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதை நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சரும் சொன்ன பிறகும் கூட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வரவேற்று தமிழகத்திற்கு அதிகமான இடங்கள் கிடைப்பது மகிழ்ச்சி என்று சொல்லாமல் இப்பொழுது திடீரென்று இந்த அடிப்படையில் இதனால் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி செய்ய போகிறீர்கள், எவ்வளவு இடங்கள் அதிகமாகும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று தற்போது இல்லை இதை நாம் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்தே கொடுக்கலாம் என்றெல்லாம் பேசுவது என்பது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கேலி கூத்தாக்கும் செயல், பாராளுமன்றத்தை கேலி கூத்தாக்கும் செயல், ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. எங்களுடைய மரியாதைக்குரிய முன்னாள் தலைவர், முன்னாள் துணை பிரதமர் திரு LK அத்வானி அவர்கள் 2005 இதே போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்ட பொழுது, அன்றைக்கு இருந்த திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி வந்த பொழுது நாங்கள் பெண்களுடைய இடஒதுக்கீட்டிற்கு முழு ஆதரவை அளிக்கிறோம் என்று உறுதிபட கூறினார். ஆனால் அந்த கூட்டணியில் இதை முன்வைத்த போது அந்த கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பத்தினாலே காங்கிரஸ் அரசால் அன்று கொண்டு வர முடியவில்லை அல்லது அதற்கு மனமில்லை. அதைத்தான் இப்பொழுதும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் முன்னேற்றம் அடையக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அது அவர்களுடைய கட்சியிலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது குடும்ப கட்சியாக இருந்தாலும் கூட குடும்பத்திலே இருக்கக்கூடிய பெண்களை கூட முன்னேற்ற விடாமல் தன்னுடைய வாரிசாக தன்னுடைய மகனை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் 2026 இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்று 2001 25 வருடங்களுக்கு முன்னாலே முடிவு செய்யப்பட்டது. அப்போ யார் இருந்தாங்க மத்தியில் ஆட்சியில்? திமுக அங்கம் வகித்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அப்போ 2026 மாற்றுவோம் என்று ஒப்புக்கொண்டவர்கள் இப்பொழுது இல்லை நீங்கள் அடுத்த சென்சஸ் மக்கள் தொகை எடுத்த பிறகு இதை பார்த்து கொள்ளலாம் என்றால் நாம் 2034 வரைக்கும் தள்ளி போடலாம் என்கின்ற ஒரு சதித்திட்டத்தோடு திமுகவும் காங்கிரசும் இதை எதிர்க்கிறது. அதாவது அவருடைய நோக்கம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதுதான். அதனால் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. தைரியம் இருந்தால் சொல்லுங்கள், இந்த தொகுதி மறுவரையறை நடக்கக்கூடாது என்று தைரியமாக சொல்லுங்கள். மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். இது தொடர்ந்து மக்களை குழப்பக்கூடிய செயல். வேண்டும் என்று இது மாநில உரிமைகளை பறிக்கிறது என்றெல்லாம் கதை கட்டி ஒரு பெரிய உலகமாக உருட்டி கொண்டே கடந்த ஒரு வருடமாக இருந்து இதை தேர்தலுக்கு ஒரு ஆதாயமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருந்தவர்கள் நேற்று நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சினாலே தடம் புரண்டு போய் இருக்கிறார்கள் திமுகவினரும் காங்கிரசாரும் என்றுதான். அதனால அந்த கட்சியினர் தொடர்ந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் வாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மக்கள் மத்தியிலே எக்ஸ்போஸ் ஆகிவிட்டார்கள். இது முழுக்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது.
திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி என்பதை திமுகவினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகள், பாஜகவை பொறுத்தவரையில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலேயே 2029 பாராளுமன்ற தேர்தலில் பெண்கள் குறைந்தது 33 விழுக்காடு இடங்களிலே போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கொள்கையோடு இந்த சட்ட மசோதாவை நாம் தாக்கல் செய்திருக்கிறோம். இது குறித்து நேற்றும் இன்றும் தொடர்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. திமுகவும் காங்கிரசும் என்ன செய்ய போகிறார்கள், எப்படி வாக்களிக்க போகிறார்கள், எப்படியெல்லாம் இந்த நாட்டு பெண்களை முன்னேற விடாமல் திமுகவும் காங்கிரசும் இத்தனை நாட்களாக, இத்தனை ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தது என்பதையெல்லாம் இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்துவிடும். வேற ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னா சொல்லுங்க, நான் பேசுறேன். திமுக ஒரு பிரிவினைவாதத்தை முன்னெடுக்கிற கட்சி என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. 2019 தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட தெளிவாக தான் சொன்னார். மீண்டும் திராவிட நாடு என்கிற கோரிக்கை எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ என்னவென்று தெரியாமலேயே நம்முடைய பிரதமர் தென் மாநிலங்களுக்கான, தமிழகத்திற்கான தொகுதி எண்ணிக்கைகள் குறையாது என்ற வாக்குறுதி அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். குறையாது என்று சொன்னோம், அதையும் கேட்கவில்லை. எத்தனை இடங்கள் வரும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதோ 20 இடங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டாகிவிட்டது. அப்போ என்ன சொல்லணும்? சரி, ஏற்றுக்கொள்கிறோம், மகிழ்ச்சி, சொல்லணுமா வேண்டாமா? அதை சொல்லாமல் மீண்டும் மீண்டும் அதை குழப்பி உழப்பி ஒரு உருட்டி இதைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன உங்க நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்னவென்றால் மகளிருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கக்கூடாது, திமுக பெண்களுக்கு எதிரான கட்சி, திமுகவினுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், முறைகேடுகள், கற்பழிப்புகள், கொலைகள் இவைகளையெல்லாம் மூடி மறைத்து விட்டு மக்கள் அதனால் அதிருப்தியிலே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு மாநில உரிமை என்கின்ற ஒரு பெரிய பிரச்சனையை பூதாகரமாக உருவாக்கி கருப்பு கொடியை ஏற்றி மிக தெளிவாக சொன்னார் நம்முடைய பாரத பிரதமர். ஒரு நல்ல காரியம் நடக்கும் பொழுது திருஷ்டி பரிகாரம்னு நம்ம கலாச்சாரத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கருப்பு கொடி ஏற்றினாரு, அதனால பரவாயில்ல அப்படின்னு. அந்த அளவிற்கு திமுக உண்மையிலேயே அவர்களே வெளிக்கொணர்ந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். திரு ஆர் ராசா அவர்களை பொறுத்தவரையில் தேச பிரிவினைவாதம், மத ரீதியான பிரிவினைவாதம், இப்படி தொடர்ந்து ஆர் ராசா அவர்கள் நாம் பார்த்து கொண்டு தான், கட்சிக்குள்ளேயே பிரிவினைவாதம், இதையெல்லாம் ஆர் ராசா செய்து கொண்டு தான் இருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் இந்த தேசம் நன்றாக இருக்கக்கூடாது, திமுகவை பொறுத்தவரையில் நாடு ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. நான் கார்கில் போறதுக்கு பணம் எல்லாரும் தான் பணம் கொடுத்தாங்க, இவங்க மட்டும்தான் பணம் கொடுத்தாங்களா? அது எந்த அரசாக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள்? எங்க இவங்க வீட்டில இருந்து கொடுத்தாங்களா? மக்களுடைய பணம் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். உங்களுடைய கடமை அது. இந்தியா என்கின்ற ஒரு மாநிலம் தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உருவாக்கி இருக்கிறது. இதுதான் கான்ஸ்டிடியூஷன். நீங்கள் அதற்கு உட்பட்டு தான் நடக்கணும். நமக்கு உரிமை இருக்குது. நாங்கள் அதைத்தான் சொன்னோம். ஒரே ஒரு இடம் குறைவாக கிடைத்தால் கூட நாங்கள் போராடுவோம் என்று சொன்னோம். பாரதிய ஜனதா கட்சி நேற்றைய முன்தினம் கூட நடைபெற்ற ஒரு விவாதத்தில் சொன்னேன், ஒரு இடம் குறைவாக இருந்தாலும் கூட நான் போராடுவேன் என்று நான் சொன்னதற்கு காரணம் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. கடந்த 30 வருடங்களாக இந்த விவகாரத்தில் மகளிர் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, தொகுதி மறுவரையாக இருந்தாலும் சரி, மிக தெளிவான ஒரே நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே மாறியதில்லை. ஆனால் மாறாக காங்கிரஸோ திமுகவோ என்ன சொன்னாங்க? எவ்வளவு இடங்கள்னு சொல்லுங்க, எவ்வளவு இடங்கள்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? உத்தரப்பிரதேசம் 170,000, திமுகவிற்கு தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு குறைந்து போய்விடும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது